வணக்கம். ஐபிஎல் 2025ஆம் ஆண்டுக்கான மெகா ஏலம் சமீபத்தில் சவுதி அரேபியாவில் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இது வரைக்கும் 3 அணிகளை பற்றின ஸ்குவாடை ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம குஜராத் அணி டீமை அனலைஸ் பண்ண போகிறோம். அவங்க ஸ்குவாடை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏலத்தில் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் மூலயமா அவங்க டீமோட பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலத்தில் 68.85 கோடி ரூபாய் செலவிட்டு 20 வீரர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதில் 14 இந்தியர்கள், 6 வெளிநாட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலத்துக்கு முன்னாடி 5 பேரை ரிட்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு முரண்பாடு இருக்குது. அதுக்கான விளக்கத்தை நான் பின்னாடி கொடுக்குறேன். அந்த 5 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரஷித் கான், 2வது சுப்மன் கில், 3வது ஷாருக் கான், 4வது ராகுல் டிவேட்டியா, 5வது சாய் சுதர்ஷன். இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்குவாடுக்குள்ளே போயிடலாம். முதல்ல பேட்ஸ்மேன்ஸ் கேட்டகரி. இதில் இவங்க 6 பேரை வச்சுருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ரிட்டைன்டு, 2வது நம்ம சாய் சுதர்ஷன், 3வது ஜாஸ் பட்லர், இங்கிலாந்து பேட்ஸ்மேன், அதிரடியான பேட்ஸ்மேன். இவரை 15.75 கோடிக்கு பிக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட குஜராத் அணியால் ஏலத்தில் அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர் இவர் தான். சூப்பரான பிக்கு. 4வதாக நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த கிலென் பிலிப்ஸ் 2 கோடி. 5வதாக குமார் குஷகரா, இந்திய நாட்டை சேர்ந்தவர். இவரை 65 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. 6வதாக அனுஜ் ராவத், இவரை 30 லட்சத்துக்கு பிக் பண்ணியிருக்காங்க. ஜாஸ் பட்லரை பார்த்தீங்கன்னா அடிப்படை விலையான 2 கோடியிலிருந்து 15.75 கோடி வரைக்கும் குஜராத் அணி கடும் போட்டி போட்டு ஏலத்தில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜாஸ் பட்லர் எடுக்க ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிகள் கடும் போட்டி கொடுத்தது. குஜராத் அணியில் ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியில் 12 பேர் இருக்காங்க. அதில் 8 வீரர்கள் இந்தியர்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா ரஷித் கான், அப்புறம் 2வது சர்ஃப்ராஸ் கான், 3வது ராகுல் டிவேட்டியா, இவங்க 3 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. 4வதாக நம்ம வாஷிங்டன் சுந்தர், இவரை 3.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 5வதாக வெஸ்ட் இண்டீஸ் நாட்டை சேர்ந்த ரூதர்ஃபோர்டு, இவரை 2.60 கோடிக்கும். 6வதாக சவுத் ஆப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால்டு கோட்ஸே, இவரை 2.40 கோடிக்கும் எடுத்திருக்காங்க. ஜெரால்டு கோட்ஸே எடுத்தது சூப்பரான பிக்கு. 7வது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் கிஷோர், இவரை 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 8வதாக மகிபோல் லோம்ரார், இவரை 1.70 கோடிக்கும். 9வதாக அர்ஷத் கான், இவரை 1.30 கோடிக்கும் எடுத்திருக்காங்க. 10வதாக ஜெயண்ட் யாதவ், இவரை 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. 11வதாக ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த கரீம் ஜனட், இவரை 75 லட்சத்துக்கும். கடைசியாக 12வது வீரராக இந்திய நாட்டை சேர்ந்த நிஷாந்த் சிந்து, இவரை 30 லட்சத்தையும் பிக் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ் கேட்டகரியில் இவங்ககிட்ட 7 பிளேயர் இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம முகமது சிராஜ், இவரை 12.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆர்சிபி அணி இவரை பிக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குஜராத் அணி இவர் எடுத்திருக்காங்க. 2வதாக ககிசோ ரபடா, இவரை 10.75 கோடிக்கும். இது சூப்பரான பிக்கு. 3வதாக பிரசீத் கிருஷ்ணா, இவரை 9.50 கோடிக்கும். 4வதாக குர்நூர் பிரார், இவரை 1.30 கோடிக்கும். 5வதாக இஷாந்த் சர்மா 75 லட்சம். 6வதாக கெஜ்ரோலியா 30 லட்சம். 7வதாக மனவ் சுதர் 30 லட்சத்துக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க முக்கியமானது ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ப்ரெடிக்ஷன். குஜராத் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஜாஸ் பட்லரும் சுப்மன் கில், 3வதாக நம்ம சாய் சுதர்ஷன், 4வதாக விக்கெட் கீப்பர் அனுஜ் ராவத், 5 ஷாருக் கான், 6 ராகுல் டிவேட்டியா, 7 ரஷித் கான், 8வதாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், 9வதாக கோட்ஸே, 10 ரபடா, 11 சிராஜ். இதில் குஜராத் அணி போலிங் போட வரப்போ இம்பேக்ட் பிளேயராக சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக பிரதீப் கிருஷ்ணா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி குஜராத் அணி இதுபடி பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷனாக அவங்களுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க. இது என்னோட ப்ரெடிக்ஷன். இது பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். குஜராத் அணி பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்குவாடில் இந்த பிளேயிங் 11 படி ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் சொதப்பினார்னா அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சாய் கிஷோரையும், அதே மாதிரி ஜெரால்டு கோட்ஸே அவர் சரியாக பவுலிங் போடல, சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இந்தியன் பிளேயர் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு ஃபாரின் ஸ்டார்ட்டில் ஒரு பிலிப்ஸ் அல்லது ரூதர்ஃபோர்டு இறக்கலாம். 3வதாக டிவேட்டியா, அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவருக்கு பதிலாக மகிபோல் லோம்ராரை பிக்கப் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க ஸ்குவாட் எடுத்து வச்சுருக்காங்க. கேப்டனாக ரஷித் கான் அல்லது சுப்மன் கில் நியமிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது.
நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணி ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 4 வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. 4 வீரர்களையுமே தனிப்பட்ட முறையில் கோடிக்கணக்கில் குஜராத் அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அது பார்க்கவும் சரி, அவங்க ஸ்குவாடில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 பேரில் 3 பேர் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஸோ குஜராத் அணி வந்து தமிழக வீரர்களை நம்பி, அதாவது தமிழக வீரர்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராபபிள் 11 படி பவுலிங் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபாஸ்ட்டில் வந்து பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், கோட்ஸே, ரபடானு, அதே மாதிரி ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ரஷித் கான், சுந்தர்னு. ஆனால் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் மிடில் ஆர்டரில் ஃபுல்லாக இந்தியன் பேட்ஸ்மேன்ஸாக அதை வச்சுருக்கீங்க, பிலிப்ஸ் அல்லது ரூதர்ஃபோர்டுக்கு சான்ஸ் தரலாமே அப்படின்னு. என்கிட்ட நான் 2 பேருக்கு சான்ஸே தரமாட்டேன். எப்போயாச்சும் 1-2 மேட்சாக நான் சான்ஸ் தருவேன். ஏன்னா அந்த 2 பிளேயர்ஸும் நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனால் நம்ம இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல்ல அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அவங்க நான் கொஞ்சம் 1 அல்லது 2 போட்டியில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா சரி அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணியோட பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பலம் பார்த்தலாம். பலமில் டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் யூனிட் சூப்பராக வச்சுருக்காங்க. கோட்ஸே, ரபடா, சிராஜ், இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணான்னு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டே வச்சுருக்காங்க. ஸ்பின்னும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ரஷித் கான், வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் நம்ம சாய் கிஷோர் இருக்கார். இன்னும் ஒரு ஸ்பின்னர் ஆட் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அனுஜ் ராவத்தை பார்த்திங்கன்னா 30 லட்சமான பேஸ் ப்ரைஸில் தட்டிட்டு போயிருக்காங்க. அனுஜ் ராவத்தை ஆர்சிபி அணி கடந்த 3 ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் எடுத்திருப்பாங்க. அனுஜ் ராவத் நல்ல பிளேயர் தான். அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சீசனில் அவர் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் கேட்டகரியில் மட்டுமே 4 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு பாசிட்டிவாக ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சையது முஷ்டக் அலி ட்ராஃபியில் இவங்க ஸ்குவாடில் இருக்க நிஷாந்த் சிந்து வந்து அருணாச்சல பிரதேசம் அணிக்காக அதிரடியாக விளையாண்டு 48 பந்துகளை சதம் அடித்தார். அதே மாதிரி அர்ஷத் கானும் ஓரளவு டீசெண்டாக நல்லா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறைகள்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அணி 2022ஆம் ஆண்டு ஐபிஎல்லில் என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்த முதல் வருஷத்துலேயே கப் அடித்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன், ஆஷிஷ் டங்கரா கோச்சாக இருந்தார். அதுக்கு அடுத்த ஐபிஎல்லையுமே ஃபைனலில் சிஎஸ்கேவோட கடைசி பாலருக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. நம்ம ஜடேஜா மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டூர்னமெண்ட் பார்க்குறப்ப 2 பேருமே சாம்பியன் சைடு, சிஎஸ்கேவும் சரி குஜராத்தும் சரி 2023ஆம் ஐபிஎல்லில் ஒரு சாம்பியன் சைடு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட டீம் வந்து இந்த வருஷம், அதாவது 2024ஆம் ஐபிஎல்லில் ஏன் இவ்வளோ மோசமாக ஒரு பாயிண்ட் ஷேப்பில் 8th பிளேஸ் பிடிச்சாங்க, சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, மோசமாக சொதப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு பிளேயர் வந்து மும்பை அணிக்கு போயிட்டார். அதனால பயங்கர தடுமாற்றம். கேப்டன்சியில் வந்து சுப்மன் கில்லை கொடுத்துருக்காங்க. சுப்மன் கில் நல்லா தான் பண்ணார். இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் போதிய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இவங்களால ஹர்திக் பாண்டியாவை ரீப்ளேஸே பண்ண முடியல. விஜய் சங்கர் இருந்தாலுமே ஓரளவு தடுமாறினாங்க. சரி, இது மாதிரி நடந்துருச்சு, அந்த தப்பை இந்த ஏலம் மாதிரி ஒரு பொண்ணான வாய்ப்பில் சரி பண்ணிக்குவாங்க அப்படி தான் நான் நினச்சேன். ஏலத்துக்கு முன்னாடி நான் வந்து ஹர்திக் பாண்டியா இடத்துக்கு தரமான அதே மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு எடுப்பாங்க, ஒரு பிளேயர் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சா அப்படி அவங்க எடுக்காமலே விட்டுட்டாங்க. மறுபடியும் மிடில் ஆர்டர் பார்த்திங்கன்னா வீக்காகவே இருக்குது. மில்லரையும் எடுக்கலை, அது ஒரு பெரிய சோகம். அபினவ் மனோகரையும் எடுக்காமல் விட்டாங்க. அதுவுமே ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. டேவிட் மில்லரை பார்த்திங்கன்னா இவங்க 5 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, கடுமையாக போராடினாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவங்க ஒரு கட்டத்தில் விலகிட்டாங்க. ஏலத்தில் எடுக்க லக்னோ அணி 7 கோடி கிட்ட டேவிட் மில்லர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அபினவ் மனோகரை ஆச்சரியப்படும் விதமாக சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆரம்பத்துலேருந்து எடுக்க கடும் போட்டிகள் கொடுத்தாங்க. குஜராத் அணி அபினவ் மனோகர் லைட்டாக ட்ரை பண்ணாங்க, ஏன்னு தெரில. இறுதியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு ஒரு புரியாமலே இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ஏலத்துக்கு முன்னாடி பண்ண ரீடென்ஷன், அதுதான் மிகப்பெரிய தப்பு. என்ன பண்ணியிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக நான் பார்க்குறப்ப, ஒரு அப்சர்வ் பண்ணுறப்ப 3 பேர் ரஷித் கான், சுப்மன் கில், சாய் சுதர்சன் 3 பேர் ரீடென்ஷன் பண்ணது சூப்பரானது. 4-5 ராகுல் டிவிட்டியா மற்றும் ஷாருக் கானை ஏலத்தில் விட்டுட்டு, அதுக்கு பதிலாக அவங்க ஏலத்துக்குள்ள அவங்க பிக் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதிலாக முகமது ஷமி மற்றும் டேவிட் மில்லரை கண்டிப்பாக அவங்க ரீடென்ஷன் பண்ணியிருக்கணும். அல்லது முகமது ஷமிக்கு காயமா, ஸோ மோகித் சர்மா ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அது ரிட்டர்ன்ஷனில் அவங்க சொதப்பிட்டாங்க. அதோட பிரதிபலிப்பாக ஏலத்துலேயுமே சொதப்பிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தம் பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு ஓட்ட மாதிரி தெரியுது டீமில். சரி, ஹர்திக் பாண்டியா சோகம் விட்டுருவோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நூர் அகமது ஒரு சிறந்த ஸ்பின் பவுலர். அவரை வந்து ஆர்டிஎம் முறையில் சிஎஸ்கேட்ட விடுற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. நூர் அகமதையுமே குஜராத் அணியால் பிக் பண்ண முடியல.
அது வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனம். நூர் அகமது இல்லாதது குஜராத் அணிக்கு மிகப்பெரிய பலவீனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின் பவுலர் மட்டும்தான் இருக்காங்க, ரஷீத் கான். இன்னொரு ஓவர்சீஸ் ஸ்பின் பவுலர் தேவை. அதே மாதிரி ஏலம் முடிஞ்ச பிறகு இவங்கள்ட்ட ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஒன்று இருக்குது. அதில் போய் இவங்க இந்தியன் பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பிலிப்ஸ் மற்றும் ருதர்ஃபோர்டு இருக்காங்க. இருந்தாலுமே மில்லர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிளேஸ் இருந்திருக்காங்க. ஜேசன் ஹோல்டர், கைல் மேயர்ஸு, அப்புறம் ஃபின் ஆலன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸ்டீவன் ஸ்மித் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு 4, 5, 6 அந்த இடத்துல ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை நிப்பாட்டுற மாதிரி இவங்க பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கலாம். அது பண்ணாமல் விட்டுட்டாங்க. கரீம் ஜானட் அவரும் நல்ல பிளேயர் தான். ஆனால் அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஷனக்கா இதே மாதிரி தான் எடுத்தாங்க. ஷனக்கா சிறப்பான பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. இவங்க கரீம் ஜானட்டுக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மானை கூட எடுத்திருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அது நூர் அகமதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் இவங்க சொதப்பிட்டாங்க ஏலத்தில். மொத்தத்தில் நம்ம ஆஷிஷ் நெஹ்ரா அவரோட பயிற்சியின் கீழே வரும் குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஷாருக் கானை நம்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பேட்டிங்கில் கட்டாயம் பர்ஃபார்ம் பண்ணி ஆக வேண்டும். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் புதுவராக வந்திருக்காரு. சிராஜை 10 கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ சிராஜ் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கில் கட்டாயம் நல்லா பெர்ஃபார்ம் செஞ்சே ஆக வேண்டும். இல்லாட்டி குஜராத் அணிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுரும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே குஜராத் அணியான பிளே ஆஃப் போக முடியும். குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து நான் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டீம் தான். ஆனால் இவங்க ஏலத்துலையும் சரி ஸ்குவாடை மொத்தமாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப சரியாக எடுக்கலையோ அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பிளேயரை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். இவரை 2 கோடியிலேருந்து 12.25 கோடி வரைக்கும் குஜராத் அணி கடும் போட்டு எடுத்திருக்காங்க. சிஎஸ்கேலாம் கூட போட்டிக்கு வந்தாங்க, ஓகே. இருந்தாலும் சிராஜுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா சிராஜ் வந்து ஆர்சிபி அணிக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் முக்கியமான மேட்செல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே அவரோட பவுலிங்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த தரப்பு ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் செய்யணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. இவரை 2 கோடியிலேருந்து 9.50 கோடி வரைக்கும் போராடி குஜராத் அணி வாங்கியிருக்காங்க. நல்ல பிக்கு தான். ஆனால் இதில் ஒரு மறைஞ்சிருக்கு ஒரு சஸ்பென்ஸ் என்னென்னா, பிரசித் கிருஷ்ணா வந்து காயம் காரணமாக 2023 மற்றும் இந்த வருஷம் நடந்த 2024 ஐபிஎல்லில் விளையாடவே இல்லை. ஸோ ஒரு 2 வருஷம் கழிச்சு வராரு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாண்டுருக்காரு. ஒட்டுமொத்த ஐபிஎல்லில் ஒரு 49 மேட்சில் பங்கேற்று 51 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜ் மாதிரியே ஒரு புது வரவு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா குர்நூர் சிங். இந்த அன்கேப்டு பிளேயரையும் இவ்வளோ விலைக்கு எடுக்கணும்? இவரோட அடிப்படை விலை பார்த்தீங்கன்னா 30 லட்சம் தான். இவரையும் 1.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ரீசனை பார்க்கலாம். 24 வயதான குர்நூர் பிராரை சிஎஸ்கே அணி எடுக்க கடும் முயற்சி பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், டீசெண்டாக பேட்டிங் வரும், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் கூட. ஸோ இவர் எடுத்தது நல்ல பிக்கு தான். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்குவாடுக்கும் பலமாக இருக்கார். இப்போ நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். நம்ம ரேட்டிங் படி 10க்கு 8.75 மதிப்பெண் கொடுக்கலாம். முகமது ஷமிக்கு ஒரு ட்ரை கூட பண்ணாது எனக்கு ரொம்ப சோகத்தை உண்டாக்கிருச்சு. குஜராத் அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க நானும் ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.